ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன செய்தி. ஏன் திருச்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுக்குறேன். திருச்சியிலேருந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டிஸ்டன்ஸில், திருச்சி சரௌண்டிங்கில் எங்கே வேணாலும் ஒரு 15லேருந்து 20 நிமிட பயண தூரத்தில் உங்களால் மினிமம் ஒரு 10லேருந்து 15 லட்சம் ரூபாயில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். திருச்சி சிட்டிலேருந்து ஒரு 20 நிமிஷம் பயண தூரத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் மெயின் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவலில் 10லேருந்து 15 லட்சம் ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் இடம் கிடைக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். அதே நேரத்தில் இந்த 20 மினிட்ஸ் திருச்சியிலேருந்து 20 மினிட்ஸ் ட்ராவல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம் குறுகிய காலத்தில் கேரண்டீட் அப்ரிசியேஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியிலேருந்து 20 மினிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா லொக்கேஷனும் மிகப்பெரிய அளவில் அப்ரிசியேஷன் ஆகுது. இன்னைக்கு திருச்சியை பொறுத்த மட்டும் சொகுசு ஹோட்டல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஐடிசி, ஃபியூச்சர் பாயிண்ட்ஸ், தாஜ், கிட்டத்தட்ட 3 பெரிய ஹோட்டல் இங்கே உள்ளூரில் வந்து அது உங்களுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் 2.0 இன்னைக்கு திருச்சியினுடைய ஒரு மெயின் ஒரு பாயிண்ட் சென்டராக இன்னைக்கு மாறி இருக்கு. பஞ்சப்பூர் சரௌண்டிங் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸ் அசுர வளர்ச்சி அடையுது. அப்படிப்பட்ட லொக்கேஷனில் தான் நாமும் இடம் போட்டிருக்கோம். தமிழ்நாடு இருக்கக்கூடிய மற்ற டிஸ்ட்ரிக்டில் இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே குறைவாக தான் இருக்கும். ஆனால் திருச்சி தான் உங்களுடைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிக் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடமா திருச்சி லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மிடில் அண்ட் மீடியம் பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கக்கூடிய அத்தனை பேருமே உங்களுடைய முதலீடை திருச்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மிகப்பெரிய வருமானத்தை உங்களால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா பெற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை எடுத்துங்க. சென்னையில் இருக்கார் ஒருத்தர், கோயம்பேட்டில் இருக்கார். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும், 5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா குறைந்தபட்சம் 100லேருந்து 110 கிலோமீட்டர் ஜேர்னி பண்ணணும் இல்லையா? OMR எடுத்துங்க, ECR எடுத்துங்க, GST ரோடு எடுத்துங்க, பெங்களூர் ஹைவேஸ் எடுத்துங்க, கொல்கத்தா ரோடு எடுத்துங்க. இந்த 4 டைரக்ஷன்லுமே கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 கிலோமீட்டர் 2 மணி நேரம் டிராவல் பண்ணாதான் 10லேருந்து 15 லட்சம் ரூபாய்க்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 2.5 hours you have to travel. பட் நம்ம திருச்சியில் ஜஸ்ட் 20 மினிட்ஸில் அதே 10 to 15 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 3 வருடத்தில் 5 times ரிட்டர்னுக்கு